மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலே ஒரு பொருள் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அதிசய பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம். மாணிக்கவாசகர் 10 பாட்டா எழுதுவார், பதிகம் என்று சொல்வார்கள். அதிலே அதிசய பத்து என்று சொல்வார்கள். இதெல்லாம் அதிசயம் சொல்லுவார். இறைவா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீ இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்தக்காரன், நான் உன்னை வணங்கினேன், உனக்கு எதுவுமே கொடுக்கல, நீ என்னை என்ன செஞ்ச, எனக்கு அருள் கொடுத்த. இது எவ்வளவு பெரிய அதிசயம். நீ பிரபஞ்சத்துக்கே சொந்தக்காரன் வணங்கிய உனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல. என்கிட்ட இருக்கிறது என்னது? இந்த உடல் மட்டும்தான், இந்த உடலுக்குள்ளே உரைகின்ற ஆன்மா மட்டும்தான். ஆனா நீ பேரறிவாளன், பேரழகு படைத்தவன், பெரும் சொத்துக்கு சொந்தக்காரன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்கு தான் சொந்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களுக்கு அனைத்துக்கும் தலைவன். என்கிட்ட உண்மையே இல்லையே, என்னை எப்படி நீ எடுத்துக்கிட்ட, என்னை எப்படி நீ ஆட்கொண்ட அப்படின்னு கேட்கிறார் மாணிக்கவாசகர். அதை அதிசயப்படுத்துகின்றக்கூடிய இப்படி நிறைய அதிசயங்களை சொல்லுவார். அதிலே ஒரு வார்த்தை வரும், உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமணர் எழுதரு நாற்றம் போல என்று சொல்லுவார். இந்த யாக்கை என்று சொன்னால் உடல். இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உரு பொருள் யார்? இறைவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்றார்? நறு மலர் எழுதரு நாற்றம் போன்றவன் என்று சொல்லுகின்றார். நறுமலர் என்று சொன்னால் மனம் வீசுகின்ற மலர். அந்த மனம் வீசுகின்ற மலரிலே மனம் எப்போது தோன்றியது என்று சொன்னால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பூ பூக்கின்ற போதே அந்த மனம் அதோடு கலந்திருக்கிறது, இரண்டோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. அதுபோல இந்த உடலிலே உயிர் எப்போது இந்த உடலுக்குள்ளே தோன்றியதோ அந்த உயிருக்குள்ளே இறைவன் உறைந்திருக்கின்றான் என்று சொல்கின்றார் மாணிக்கவாசகர். உற்றாக என்பது இந்த உரு பொருளை உடைய உடல் என்று சொல்லுகின்றார். ஆக அவரும் ஒரு பொருள் என்று என்ன சொல்லுகிறார்? மெய்ப்பொருள், இறைவனைத்தான் சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக திருமந்திரத்திலே பார்த்தால் திருமூல நாயனார் திருமந்திரம் அதை மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் தூத்துக்குடியை சேர்ந்தவன், எங்கள் ஊர் பெயரே திருமந்திர நகர். இந்த திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள் மூலமாக திருமூலர் நமக்கு 3000 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதியவர் திருமூலர். அவரை நாம் 63 நாயன்மார்களை வைத்து கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட திருமூலர் எழுதிய அந்த 9 தந்திரங்களையும் சேர்த்து பாடலாக தொகுத்து நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஆணிவேராக விளங்கக்கூடிய 12 திருமுறையிலே 10ஆம் திருமுறையாக அமைத்திருக்கிறார். இந்த 10ஆம் திருமுறையிலே திருமந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருமந்திரத்திலே இந்த உருபொருள் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். 3ஆம் தந்திரத்திலே 13வது உபாயம் காய சித்தி உபாயம். காயம் என்றால் உடல், சரீர சித்தி உபாயம் என்று சொல்வார்கள். காய சித்தி உபாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே 2வது பாடலாக இதை நமக்கு சொல்லுகின்றார் திருமூலர். உடலை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை சொல்லுகின்றார். இந்த காலகட்டத்திற்கு தேவையான விஷயம் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்கின்றார். இந்த உடம்பனா ரொம்ப நாளா அழுக்கு நிறைந்த உடல், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மடங்கள் நிறைந்த இந்த உடல், இந்த உடலை நான் அழுக்கு நிறைந்த உடல் என்று இழுக்காக நினைத்திருந்தேன். திருமூலர் சொல்றார்.
கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிருக்குள்ள இறைவன் உறைந்திருக்கிறான். உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் என்று சொல்லியிருக்கார். உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் என்று சொல்லி, உடம்புக்குள்ளே உத்தமன் உரைகின்றான். உத்தமன் என்று சொன்னால் இறைவன். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் காண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இப்பதான் தெரியுது இறைவன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறான். அதனால இந்த உடம்பு நம்ம என்ன செய்யணும்? சுத்தமா வச்சிருக்கணும். உடல் மட்டுமல்ல, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேக சுத்தி, மன சுத்தி ஆக இந்த இரண்டு சுத்தியும் இருந்தால் இறைவன் இங்கே உள்ளே எப்போதும் இருப்பான், அவன் வெளியேற மாட்டான். ஒரு இடம் அழுக்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிறவர் என்ன செய்வார்? இடத்தை காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடுவார். நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் நான் எப்போது பிறக்கின்றோமோ அப்போது தோன்றிய உயிரிலே உரைகின்ற அந்த இறைவன் இந்த உடலை விட்டு உயிர் பெறுகின்ற மட்டிலும் அந்த உடலுக்குள்ளே இறைவன் தங்கியிருப்பான். அதான் அவர் சொல்றார், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன்? இந்த உடம்பை பத்தி நான் கவனிச்சேன். இந்த உடம்பை எப்படி சுத்தமா வச்சிருக்கணும்னு கவனிச்சேன். இந்த உடம்பை நீண்ட நாள் வைத்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொதுவாக சித்தர்கள் என்ன செய்வாங்க? இந்த உடல் பொருட்கள் மீது ஆசை இல்லாமல், இந்த உலகத்தின் மீது ஆசை இல்லாமல், எப்போது வேண்டுமானாலும் இறைவனிடத்திலே சேரக்கூடிய அந்த சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு இருப்பார்கள். ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க சித்தர்கள். சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. காட்டுக்குள்ள அவங்க பாட்டை தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்காக? நம்மை போன்ற மனிதர்களுக்காக. அவர்கள் காட்டுக்குள்ளே தவம் செய்து நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த இறைவனை, அவர்களுக்கு எட்டிய இறைவனை நம்முடைய அறிவுக்கு எட்டுகின்ற வரையிலே அவரை கீழே இறக்கி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர் தான் திருமூலர். அவர் இறைவனை உள்ளுக்குள்ளே கண்டவுடன், இறைவா நான் உன்னிடத்திலே சரணாதி அடைந்து விட்டேன், என்னை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்ன அடியார்களும் இருக்கின்றார்கள். இறைவனை நான் கண்டுவிட்டேன், இனி இந்த உலகத்தில் எனக்கு வேலை இல்லை என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் 3000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்? இந்த மக்களுக்கு, அறியாமையிலே இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு, இந்த மக்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனையை கொடுக்க வேண்டும். ஆதி காலத்திலே மனிதன் தோன்றிய காலத்திலே திருவாசகத்திலே பெருமான் மாணிக்க வாசகர் சொன்னது போல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுதராகி முனிவராகி தேவராகி செல்லாம் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யே, மெய்யான தேவனே, உன்னை கண்டு இன்று வீடுற்றேன். வீடுற்றான் அப்படின்னா வீடு பேர் முக்தி அடைந்துட்டேங்கிறார் மாணிக்கவாசகர். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? இனிமேதான் நமக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. நான் இறைவனை கண்டுவிட்டேன், நான் இறைவனோடு ஒன்றிவிட்டேன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு நான் ஒன்றிவிட்டேன், அவரோடு நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பூலோகத்திலே எனக்கு வேலை இருக்கிறது. இங்கே இன்னும் நிறைய ஆன்மாக்கள் மனித உடல் எடுத்து இந்த பூமியிலே வாழ்கின்ற ஆன்மாக்கள் இறைவனை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பாதையை நான் காட்ட வேண்டும். ஒரு குருவாக இருந்து நான் இந்த ஆன்மாக்களை கடை தேற்ற வேண்டிய வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் படிக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு பாடலும் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்திற்கான பாடல், வெறுமனே மனதிற்கான பாடல் அல்ல, இறைவனை துதிக்கின்ற பாடல் அல்ல. இறைவனை தொடர்ந்து நாம் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்,
அப்படி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய பாடல்ல தந்திரம் என்று சொல்லுவோம். 9 வகையான தந்திரங்கள், அந்த 9 வகையான தந்திரங்களை சேர்த்து மந்திரமாக்கி திரு மந்திரம் என்று சொல்லி நாம் படைத்திருக்கின்றோம். திருமூலர் எழுதிய திருமந்திரம்.